வணக்கம் இடம்பலம் நேயர்களே. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் பறக்கும் படை ஒரே சோதனை பண்றாங்க. நகைகள் எடுத்துட்டு போக கூடாதான், 50,000 உண்டான 50,000 ரொக்கத்தை எடுத்துட்டு போனா என்ன ரீசன் எடுத்துட்டு போன சொல்லணுமா, இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு எனக்கு தெரியாம போச்சுங்க. போயிட்டே இருக்கும்போது பைக்கை நிறுத்தினாங்க, என்னை செக் பண்ணாங்க. இவ்வளோ வேல்யூபிளான பொருளை கொண்டு போகலாமா நீங்கள், இதை விளக்கம் கொடுக்காம நீங்கள் அந்த பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஒரே வேர்த்துருச்சு, கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. அப்புறம் தான் பார்த்தா சும்மாங்க ஜோக் பண்ணோம், தமிழகம் வாழட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும்னு சொல்லிட்டு சிஎம்மோட ஃபோட்டோவை என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. பார்த்தேன் விளக்கமாறு எடுத்துன்னு போயிருக்கீங்க. ஏங்க என்னங்க எவ்வளோ கவித்துவமாக ஒரு இன்ட்ரோ சொன்னீங்க, அதனால விளக்கமாறுன்றேன். அதில் போலீஸ்குள்ளே அவ்வளோ சண்டை. இந்த ஃபோட்டோ எனக்கு குப்பையை சுத்தம் பண்ண உதவும், இந்த ஃபோட்டோ எதுக்கு உதவும்? கீழடியை தோண்டினா பார்த்தீங்கன்னா தமிழரோட தொன்மை வரலாறு கிடைக்கும். நம்ம முதல்வருடைய மூளையை நோண்டினா கருணாநிதியுடைய அயோக்கியத்தனத்திலேருந்து ஆரம்பித்து இன்பநிதி வரைக்கும் அப்படியே பரம்பரையாக கொள்ளையடித்தது, திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றியது, இது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நாங்கள் ராமாவரத்தை தோண்டுவோம். ஓகேவா? தோண்டுங்க, யாரும் வேண்டான்னது. ராமாவரத்துக்கு போனால் யார் போனாலும் சாப்பிடலாம். சரியா? யார் போனாலுமே அவர்கள் வயிறு நிறைய சாப்பிடாமல் வந்தது கிடையாது. சரியா? கோல்மால்புரத்துக்கு போனவெல்லாம் பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் வரணும். கீழடியை தோண்டினா தமிழரின் நாகரிகம், தொன்மை, வரலாறு தெரியும். நம்ம முதல்வருடைய மூளையை தோண்டினா முழுக்க முழுக்க தமிழக மக்கள் தோண்ட முடியும். என்னங்க நானே ஒரு புதுசா இந்த இஃப்தார் விருந்துக்கே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் குல்லா போட்டுக்கல. ஏன்? விக்குக்கு மேல ஒரு விக்கா. ஐயோ, தெரிஞ்சே இந்த டிராப்ல போய் மாற்றிடா வரும்னு சப்பா யோசிச்சிருக்கூடாதா? மொத்தத்தில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பற்ற ஆட்சியை வழங்கி நம்மளுக்கு முடிச்சிருந்தாலும் இன்னும் அதாவது ஒரு லவ், ஃபர்ஸ்ட் லவ், அதோட மெமரி போகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஃபர்ஸ்ட் ஆட்சி அப்படிங்கிற மெமரி நம்மளுக்கு என்றைக்குமே போகாது அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிஸ்டுகளுக்கே கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டாலின் அப்படின்னா இவர் தான் ஜோசப் ஸ்டாலின். சரி, ஜோக்கர் ஸ்டாலின். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அழகிரியின் தம்பி கனிமொழியின் அண்ணன், உதயநிதியின் தந்தை நீட்டுகிறார் கம்பி. ஏங்க துர்கா அவர்களின் கணவன், கலைஞர்களின் புதல்வன், மொத்தத்தில் நம் முதல்வன் ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னை போன்ற உடன்பிறப்புகள் அதை படுத்தி எடுத்த அயோக்கியன். நீ ஃப்ளோல வரும்போது எதுவும் வரணும்ல. கிஷோரின் கனவை திருடும் காதலன், கெட்ட கனவு. காதலன் நிறைய ஓபிஎஸோட கத்தி சண்டை போட்டுருக்காரு. ஏங்க என்னங்க நீங்க அரசியல் என்ன பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க வேற எங்கேயோ கொண்டு போய் தீய வைக்கிறீங்க. எனக்கு புரியவே இல்லை என்ன அப்படின்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். உங்கள் கனவை நிறைவேற்றும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் உங்கள் கனவு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கலாம். கிஷோர் அவர்களே, உங்களோட கனவு என்ன அப்படின்னு? என்னுடைய கனவு என்ன தெரியுமா? யோசிச்சு சொல்லுங்க. இல்லைங்க, என்னுடைய கனவு திமுக நிரந்தரமா கூப்புக்கு போகணுன்றதுதான். நிறைவேற்றுவார் ஸ்டாலின் என்கிற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். வேற எதுவும் வேணவே வேணாமா உங்களுக்கு? எதனாலும் சொல்லுங்க, நிறைவேற்றி தருவாரு. எல்லாமே நல்லதாயிடுங்க. சரி, யார் வந்தால் நல்லதாவதோ இல்லையோ, இன்னைக்கு விளாத்தி குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியுடைய அந்த ஒரு துன்ப சம்பவம் நடக்குது. வழக்கம் போல் எல்லாருமே போயிட்டு அந்த டேமேஜை வாங்குறதுக்கு போல் ஒரு பம்பர் மாதிரி போயிட்டு அந்த டேமேஜ் அதிகமாக வாங்கினது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த டேமேஜ் கண்ட்ரோல் கனிமொழி அவர்கள். என்னடா 5 வருஷம் ஃபுல்லாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வச்சுட்டே இருக்கீங்க? இல்லை, இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். வரும் இந்த குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பாங்கு என்ன தெரியுமா? என்ன? தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்றால் வீட்டு பெண்களை முன்னிறுத்துவது அப்படின்றது ஒரு அதுக்கு பின்னால் போய் ஒழிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு எண்ண ஓட்டம். இந்த குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பாங்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் பணம் வந்தது, அதுலேயும் முக்கியமாக கலைஞர் டிவிக்கு. எது? கருணாநிதி மார்பாடை பார்க்குறதுக்கு துவக்கப்பட்ட சேனல் கலைஞர் டிவி. இந்த கலைஞர் டிவி இதை துவங்குவதற்கு பணம் கொடுத்தது யார் அப்படின்னாக்கா, எவனோ ஒரு காய்கறி கிடக்கிறேன். அவன் எங்கேயோ குசைகான் ஃப்ரூட்ஸ்னு எங்கேயோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காய்கறி கிடக்கிறேன். அவன் கல்கத்தாவிலேருந்து வரான், ஷாஹித் பல்வா. கூப்பிட்டு வந்தது யார்?
சாதிக் பாட்ஷா. இப்போ ஆமாங்க, என்னங்க இது 2 நாள் முன்னாடியே அவருடைய 11வது நினைவு தினத்துக்கு நினைவு தினம் 11வது 15வது தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ஆடு கொடுக்குறான். அவங்க அவங்க குடும்பம் கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. சரியா? இந்த வாட்டி என்ன பெருசா இருக்கு? எப்பவுமே கொடுப்பாங்க. அதுவும் ஒரு முறை எப்படி கொடுத்தாங்கன்னாக்க, சேராத இடம் சேர்ந்து பஞ்சம் இந்த மாதிரி இதுவாயிட்ட அப்படின்ட்டு. என்னன்னா அவன் வரான், எங்க வந்து கொடுக்குறான்? செக்கு கொடுக்குறான். செக்கு புரிஞ்சுக்கோங்க, கலைஞர் டிவிக்கு செக்கில் கொடுக்குறான். எது 300 கோடி சொச்சம் ஏதோ கொடுக்குறான். எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒரு மொழிக்காரன். இத்தனைக்கே இவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்திய அரக்கன், இந்திய வடக்கன், வடக்கன்னு. அந்த வடக்கன் வந்து இவங்களுக்கு 370 கோடி இவங்க கலைஞர் டிவின்னு ஒன்று ஆரம்பித்து மாநாட மாறுபாடுன்னு ஒன்று நடத்தி, குஷ்பு மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், ரம்பா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், அப்புறம் என்ன கலாம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு இவங்க வந்து அங்கே பேசுறது. பிரசாந்த் மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ. எங்க பிரசாந்த் மேம் இல்லைங்க, பிரசாந்த் சார். அவர் அப்போ கொஞ்சம் முடி பெருசா வச்சிருப்பாருன்றதுனால என்ன சரியா, இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு என்ன சரியா இவ்வளோ மார்க் போடுறதுக்கு, இந்தா 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 ஆடுறதுக்கு, இது பார்க்கறதுக்கு கருணாநிதி இதை பார்த்து ரசிக்க வேண்டும். இதில் வேற பார்த்தீங்கன்னா இதில் எழுத்து பிழை வந்து விட்டால் கலைஞர் டென்ஷன் ஆகி விடுவார். என்னங்க தமிழ்ல ஒரு பிழைனா அவர் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவரே ஒரு பிழை தானே, வரலாற்று பிழை. ஐயோ, முத்தமிழ் தலைவர் கருணாநிதி வரலாற்று பிழை. சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து அப்படியே அவர் வந்து அதை பார்த்து ரசித்து முதலமைச்சர் பண்ணுற வேலையாயிது. நான் கேட்குறேன், இதையெல்லாம் செய்யறதுக்கு அந்த செக்கை வந்து அவன் கொடுக்குறான். யார்கிட்ட கொடுக்குறான் தெரியுமா? ஸ்டாலினம் கொடுக்குறான். அவரே வாங்குறாரு. ஸ்டாலின் கொடுக்குறான். இது சொன்னது யார் தெரியுமா? சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்குமூலம். அவர் எழுதி வைத்த அந்த மரண வாக்குமூலம், இந்த லெட்டர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸ்டாலினிடம் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியிட்டது யார் தெரியுமா? யாரு? ஸ்டாலின் வேட்டியில் டீ சிந்தினா கூட, ஸ்டாலினால் ஒரு டீ கப்பை கூட பிடிக்க முடியாது, அது வேற விஷயம். அந்த டீ சிந்தி விட்டது என்றால் அந்த டீயை உடைக்கிறதுக்கு போறாருல வைகோ, ரோமாபுரியில டீ சிந்தினா கூட அவர் தான் போவாரு. 6 பேர் டீ குடிச்சான் வைகோக்காக. எதுக்கு? ஸ்டாலினுக்காக வைகோவை வெளியேற்றியதால். என்ன புரியுது? நீங்க ஐரணியை பாருங்க. ஸ்டாலினுக்காக வைகோவை வெளியேற்றியதால் 6 பேர் தீ குளிச்சான். அவன் என்னான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுடைய வேட்டியில் டீ சிந்தினால் கூட தொடச்சு விடுறதுக்கு வராப்பில் வைகோ. இதை விட ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு குரூப்பை நம்ம பார்க்க முடியுமா? அந்த வைகோ தான் வெளியிட்டார் இதை. என்னன்னு? ஸ்டாலின் தான் குற்றவாளி. உண்மையா ஸ்டாலின் தான் குற்றவாளி. சரியா? ஆனா பிரச்சனைன்னு வந்த பொழுது யாரை முன் வச்சாங்க? வீட்டு பொம்பளைய. கனிமொழி அங்கே பணயமாக வைக்கப்பட்டார். கனிமொழி டெல்லிக்கு திகாருக்கு அனுப்பப்பட்டார். வெக்கமாக இருக்க வேண்டாம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு யாராவது ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு புகார், நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக அலோவ் பண்ணுவோமா? முடிஞ்ச அளவுக்கு தடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க, எல்லாமே உயிரை கொடுத்து தடுப்போங்க. எப்படிங்க? நம்ம வீட்டில் லேடிஸ் நம்ம அந்த ஆபத்தை எதிர்கொண்டு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. செக்கை வாங்கினது நீயே, அனுப்புறது உன் தங்கையா? இன்னொரு தாய்க்கு பிறந்தார் அப்படின்றதுனால தானே நீ அதை செய்கிற. இது செல்வியாக இருந்தால் நீ செஞ்சிருப்பியா? அது கூட பரவாயில்ல. பெற்ற தாய் தயாளம்மா, அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, சினைல் அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? கேள்விகளை கேட்டால் அவங்கள வந்து இன்ட்ராகேட் பண்ணணும் அப்படின்ட்டு கோர்ட்டை கூப்பிட்டா சரி நீதிபதி முகத்திலேயே குத்தி விடுவார். ஐயோ, நிஜமா சொல்கிறீங்க? இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் ஸ்கிரிப்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட குடும்பம் இந்த குடும்பம். 8 பெண்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடியவன்லாம் ஒரு மனிதனா? இப்போவும் பாருங்க, அவங்க துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போகிறாங்க. ஏங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களும் போவாங்க, பெண்கள் இதில் கோயிலுக்கு போகிறதுன்றது வழக்கம். சரியா? அது ஏன் துர்கா ஸ்டாலின் போகிறத மட்டும் நீ போட்டு காமிக்கிற வீடியோவில்? அப்படி இல்லைங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார், எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்க அவருடைய மனைவியும் கூட கோவிலுக்கு போறாங்க. அப்படி இல்லைங்க, அவர் விபூதி இருப்பாரு, இந்து நம்பிக்கை கொண்டவர். ஸ்டாலின் அப்படி இல்லை, நேர் எதிர். ஆனா மனைவி பாருங்க, அந்த என்ன? ஏன் மனைவியை வைத்து விளம்பரம் தேடுற? இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? ஏன் அந்த விளம்பரத்தை வேற யாரும் தேடிக்கலாம்ல? அப்படி யாருமே தேடினது கிடையாது. இவங்க தயாளம்மா வச்சு கருணாநிதி தேடினாரா விளம்பரத்தை? இந்த மாதிரி
இது எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? அப்போ கேள்வி யதார்த்தமாக வரக்கூடிய கேள்வி இல்லை. வேற யாராவது இது மாதிரி வேறு எத்தனையோ முதலமைச்சர்களை இந்த மாநிலம் பார்த்துருக்கு. சரியா? செல்வி ஜெயலலிதா பெண் முதலமைச்சர், ஆண் முதலமைச்சர்கள் எடுத்துக்கோங்க. இல்லை, ராஜாஜிலேருந்து ஆரம்பிச்சு ராஜாஜி, காமராஜருக்கு ஃபேமிலி இது மனைவி கிடையாது, அண்ணாதுரை, எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், இந்த மாதிரி யாராவது கோவிலுக்கு போகிறது எல்லாத்தையும் எடுத்து வீடியோ எடுத்து இப்படி தான் பரப்பினாங்களா? இப்படி தான் விளம்பரம் தெரிவிக்கிட்டாங்களா? பக்தவத்சலம் இல்லை பெண் சுதந்திரத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்காங்கல்ல. பெண் சுதந்திரத்துக்கு அடையாளம்ன்றது என்ன? அவர் என்ன செவிலே விட்டாரு அப்படின்னு உன்னுடைய அவளும் நானுமா? அவரும் நானுங்க. ஓகே. நான் ஒரு இந்த முன்னாடிலாம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது தாம்பரம் பக்கம் போகும்பொழுது வெற்றி தியேட்டரா அது வெற்றி, ஆமாம், குரோம்பேட்டில் இருக்குது. அது அவனும் அவளும் அப்படின்னு படம் ஓடும். சரியா? அஃப்கோர்ஸ் அதே சர்டிஃபிகேட் படம்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் அந்த மாதிரி படம் தானே பார்ப்பீங்க? நீங்க பார்ப்பீங்க. ஏங்க நான் எங்க பார்த்தேன்? நான் பிறக்கவே இல்லை. நான் அப்போ மை டியர் டீச்சர் என்ன இந்த மாதிரிலாம். சரி, அதை விடுங்க. அவரும் நானும் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள்? நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு நெடுஞ்செழியன்னு சொன்னதுனால செவிலே விட்டாராம். யாரா விடுறதுக்கு என்ன செவில்லன்னு கேட்கறது தான் நியாயம். அதான் பெண்ணியம், அதான் கண்ணியம்ங்கிறீங்க. எதனா பண்ணோம் நீங்கள் அதை பண்ண முடியுதா? அப்போ உன்னோட சுதந்திரம் இருக்கா? அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா பரிமாறுறாரு சாப்பாடு. அதாவது இவங்க வைஃப் பரிமாறுறாங்க, இது சாப்பிட்றாரு கொஞ்சம் எடுத்து. என்ன சரியா? அது எதுக்கு வீக்கோட ரிப்போர்ட்டர் அதெல்லாம் வாட்டவர் அவங்க உட்காந்துருக்காங்க. இவர் ஏன் நீ உன் மனைவி பரிமாற மாட்டியா? உன் மனைவி தான் உனக்கு பரிமாறணுமா? இதான் நீ பெண்ணியை காத்த லட்சணமா? அதாவது இவர் காமிச்சிக்கிறாராம், இவர் குடும்பஸ்தர் அப்படின்னு காமிக்கிறாராம். கேவலமாக இல்லை? இதெல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இல்லைங்க, பல பேருக்கு குடும்பமே இல்லாமல் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இவர் ஒரு குடும்பஸ்தர் அப்படின்னு காமிக்கணும்ல. பல பேருக்கு குடும்பமே இல்லாமல் டிவோர்ஸ்லாம் ஆகலாங்க. டிவோர்ஸ்ன்றது இரு மனம் விருப்பப்படாமல் பிரிவது, அதுவும் பெண் சுதந்திரம் தானே. இது என்ன செவிலே விட்டு உட்கார வச்சாருன்றது பெண் சுதந்திரமா? ஏங்க நான் எதை கேட்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. கனிமொழி அவர்கள் இப்போ அந்த டேமேஜ் கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. டெல்லிக்கு அவங்க ஒரு பொறுப்பாளராக காட்டிட்டு இருந்தவங்க. இப்போ தமிழக அரசு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு கேட்குறேன். கனிமொழியை நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் டேமேஜ் கண்ட்ரோல்னு நினைப்பீங்களா? ஏன் உன் பையன் போக மாட்டானா? அந்த உதவாக்கரை போக மாட்டானா? சின்ன பையன் வயசுல. சின்ன பையன், கனிமொழி அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. 50 வயசு ஆகுது, எரும கடா மாதிரி இருக்கா. சின்ன பையனா? அவருக்கு 50 வயசா? ஆமா, 28 29 இருக்காது. நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து பால் டாயில் குடிக்கும்பொழுது சின்ன பையனா தெரியலையா? இல்லை 230 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து ரேஸ் கார் ஓட்டுறானே, இதில் அந்த பந்தயத்தை ஒன்று நடத்தினானே மவுண்ட் ரோடில், அப்போ உங்களுக்கு சின்ன பையனா தெரியலையா? இல்லை இந்த டுபாக்கு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, வேணாம் மச்சான், அப்போ உனக்கு மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, அப்போ உனக்கு தெரியலையா சின்ன பையனா? ஓகே படம் வரும்போது அவருக்கு வயசு 18, இப்போ 28, இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. வாட்டர் டைம் ஹவ் ஃப்ளோஸ். ஓகே வரும்போது அவனுக்கு வயசு 18 இல்லை 38 இருக்குங்க. இல்லைங்க யங்கா இருக்காரு அப்படின்னு. யங்கா எல்லாம் தான் இருப்பாங்க, பணம் இருந்தால் எல்லாம் தான் யங்கா இருப்பான். அப்போ உங்ககிட்டயும் நிறைய பணம் இருக்குன்றீங்க. நான் சைடு கேப்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு ஐஸ் வச்சேன் பாருங்க. அப்படியே அதாவது என்னுடைய வயதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருக்கேன். நான் தலையில டோப்பா வச்சுன்னு இருக்கேன். எதுக்குங்க சும்மா தலையில டோப்பா உங்களுக்கு தான் நல்ல இறைவன் இவ்வளவு பெரிய கேசத்தை கொடுத்துருக்காரு. அது இது வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நான் சிறையில் இருந்த பொழுதுலேருந்து இவன் எப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சி விட்டு போறாரோ அப்போ ஐ வில். ஆமா, அடுத்த 5 வருஷத்துக்கு இது ஜட என் மடியில இருக்கும். அதை நீங்க பாத்துக்கிட்டே இன்டர்வியூ எடுப்பீங்க, நான் அதை ஆடி காட்டிட்டே இருப்பேன். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துரும். உங்க மடியில நான் என்னுடைய ஜடை இருக்கிறதுக்கு இல்லங்க, அவ்வளவு லாங்கா வளர்ந்துரும் சொல்ல வந்தேங்க நானு. இல்லங்க, திருப்பி எங்க முதல்வர் தான் திருப்பி வருவாருங்கிறேன் நானு. உங்களால ஜடையை கட் பண்ணவே முடியாது. நீ கனவு கண்டுட்டே இருக்கலாம், சரியா? நீ கனவு கண்டுட்டே இருக்கலாம். நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், திரும்ப இந்த கும்பல் போக வேண்டிய கும்பல். பட் நம்ம கனிமொழிக்கு வருவோம். இப்ப என்ன கேள்வி இங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கனிமொழி அனுப்புறீங்க. டெல்லியில் பிரச்சனைனாலும் ராகுல் காந்தி பேசுறது கனிமொழி தான். இங்கே விளாத்திக்குளத்தில் அவ்வளோ பிரச்சனை, மக்கள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல தெரியுமா?
வெயிட் பண்ணிருக்கோம். அதே எப்படிங்க கரூரில் வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆகுது, போஸ்ட்மார்ட்டம் செய்கிறீங்க, முடிக்கிறீங்க, காரியத்தை செய்ய வைக்கிறீங்க. எழுது அடுத்த நாள் காலையில் உள்ள காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. அந்த இடத்துக்கு மட்டும் கனிமொழி அனுப்புவீங்களா? ஏன் இவனை அனுப்பு, இந்த நாயை அனுப்ப வேண்டியதானே? கோவப்படாதீங்க. இவனை அனுப்ப வேண்டியதானே? சாரி, நாயை தப்பாக பேசிட்டேன். ஏங்க நான் கூட எடிட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். என்னங்க இது? சாரி, நாயை தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இது மாதிரி ஏன் அவன் அனுப்ப ஷார்ட்ஸ் போட்டு போவான்ல, வந்தான்ல, அதிகாரிகள் கூட்டம், பெண் அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நிற்கிறாங்க, ஷார்ட்ஸ் மட்டும் வர்றாங்க. இவன் காலையில் ட்ராக் ஷூட் போட்டு வரா யார்? ட்ராக் பேண்ட்ஸ் போட்டு வரா யார்? முதலமைச்சர். சரி, இவன் எதுக்கு ஷார்ட்ஸ் போட்டு வரான்? பேண்ட் நனைஞ்சிருங்க. கேவலமா இல்லை? சரி, இப்போ தமிழக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் நிற்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேள்வியை தான் அப்போது கேட்க ட்ரை நான் தான் திருப்பி சொல்றேங்க. அவங்க கண்டிப்பா நிக்கணும்ன்றேன். நிப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் அவங்க நிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எல்லா பிரச்சனையும் அவங்க தானே ஃபேஸ் பண்றாங்க. உன் குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை வந்த பொழுது அவங்க தானே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நீ எல்லாமே ஓடி ஒழிஞ்ச கும்பல் தானே. கருணாநிதி கைது பண்ண பொழுதே ஸ்டாலின் ஓடி விட்டாரு, ஊரை விட்ட. கனிமொழி தான் அங்கே, அது அப்போது புழல் கிடையாது, சென்ட்ரல் ஜெயில். கனிமொழி தான் உட்காந்துருந்தாங்க. எங்கே? அந்த ஜெயிலுக்கு வெளியில் கருணாநிதி ஒரு கைதியை கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. கருணாநிதிக்கு எதிராக கனிமொழி தான் உட்காந்துருப்பாங்க. ஒற்றை பெண்மணி உட்காந்துருப்பாங்க. அவங்க தானே உட்காந்தாங்க. அப்போது அங்கே வர வேண்டியவங்க யார்? அவங்க தான். முதல்வர் வேட்பாளரவே அவங்க இருக்கலாம். அவங்க தான் வரணும். உண்மையாக அவங்க தான் வந்திருக்கணும். இந்த தத்தியை கொண்டு வந்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த தத்தி போதாது அப்படின்னு உதவாநிதிக்கு அப்புறம் இன்பநிதி அப்படின்னு இவங்க அதை கொண்டு போகணுன்றது துர்கா ஸ்டாலினுடைய பிளான், சரியா? இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களாங்க கனிமொழியை? இப்போ தமிழக அரசியலில் ரீஜனல் பாலிடிக்ஸில் திருப்பியும் வந்து வந்தாங்கன்னா அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்து திமுகவினர் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்பநிதி மூத்திரத்தை குடிக்கிறவன், சரியா? அநாகரிகமாக பேசாதீங்க. என்ன அநாகரிகமாக? நான் உண்மையை தானே சொல்கிறேன். இன்பநிதி மூத்திரத்தை குடிக்கிறவன் நாளைக்கு கருணாநிதி குடும்பத்தில் வேற ஒரு வாரிசு வந்தால் இந்த வாரிசை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல மாட்டாளா? அவன் நான் சொல்லலையே, அவன் தானே சொல்கிறான் மேடையில். இது அவங்க இந்த குடும்பம் தான் நமக்கு சரி வரும். யார்? அவன் எம்எல்ஏவே ஒருத்தன் சொல்கிறான், இந்த குடும்பம் தான் நமக்கு சரி வரும். எதுக்கு சரி வரும்? இவன் கொள்ளையடிக்கிறதுக்கும், இவன் பஜ்ஜி கடையிலேருந்து பிரியாணி கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் போய் இவன் அலப்பறை பண்ணுறதுக்கும், இல்லை இவன் வந்து பாலியல் குற்றங்களை செய்வதற்கும், இவன் போதை மருந்துகளை விற்பனை செய்வதற்கும் இவனுக்கு வந்து இந்த குடும்பம் தான் சரி வரும். நமக்கு இந்த குடும்பம் தான். அதில் என்ன, இன்பநிதியை நான் முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்றான், சரியா? அந்த அளவுக்கு இருக்கிறவன் என் கனிமொழியை ஏற்றுக்க முடியாதா? எந்த விதத்தில் குறைந்து விட்டார் கனிமொழி? கடுமையாக போயிட்ட ஒரு குடும்பத்துக்கு. அதில் இந்த மனைவியிலேருந்து வந்தா என்ன, அந்த மனைவியிலேருந்து வந்தா என்ன? அது சரி, ஓகே. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற திருப்பி இந்த ராஜதந்திரத்துலேயும் வந்து நிரூபிச்சிருக்காரு. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன் அப்படின்னா என்னன்றதை வந்து இன்னைக்கு வந்து திராவிடத்தின் பேரன் வந்து காட்டியிருக்காரு. 5 சீட்டுகள் கொடுத்து சும்மா முடிச்சு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதான் பார்த்தீங்களா, உங்கள் மனசில் இருக்குது, என் மனசில் அது மறந்துருந்தாலும் எதிரிகள் ஏங்க ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க போகிறாங்க. ரிப்பீட் மோடில் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் பயந்துட மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் கிஷோர், ஐ ஹாவ் டு கால் தி எமர்ஜென்சி. என்ன கம்யூனிஸ்ட் 25 கோடி தரேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 25 கோடின்றதை 30 கோடியே தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சீட்டு குறைச்சிருப்பாங்க. இவ்வளோதான். அதான் கம்யூனிசம் இல்லையா? என்ன இருக்குது கம்யூனிசம்? எப்போ நீ காசை வாங்கிட்டு கூட்டணி வச்சியோ அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் 5 சீட்டு என்ன, 6 சீட்டு என்ன, எத்தனை சீட்டு வந்தா என்ன? எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க? அது வந்து ஆமாம்ல, திருப்பி நானும் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறத வச்சே பேசுகிறேன். நீங்கள் 5 கோடி அப்படின்னு பட்டுன்னு முடிச்சு விட்டீங்க. 25லேருந்து 30 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று, கோடி ரூபாய் கொடுத்தாலும் முகம் சொல்லிக்காமல் பேச மாட்டான் அந்த கோட்டைச்சாமி அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பாருங்க, இந்த மாதிரி காசுக்காக அடிப்பணிஞ்சு என்றைக்குமே போக மாட்டாரு. அவர் வந்து கேட்ட சீட்டை வாங்கிட்டு தான் போப்பாரு. எது அது கொடுப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. ஏங்க என்ன பேசிட்டு நான் சொல்றேங்க, நீங்க வேணா பார்க்கலாமா? அவரு கேட்டதை முடிப்பார். எழுச்சி தமிழர், நீங்க வேணா பாருங்க. சொல்றேங்க, எழுச்சி தமிழர் பிளாஸ்டிக் சேரை வாங்குவார் வெற்றிகரமாக அப்படிங்கிறீங்க. ஆமா, கன்வின்ஸ் ஆயிடுவாரு. ஆமா, எப்படி இருந்தாலும் கூட்டணி உடையாதே, அதுல உங்களுக்கு எந்த லாபமே இல்லையே. இப்போ உடைய நான் தான் சொல்றேன், நீ ஒண்ணுக்கு போனாலும் கூட கூட்டு போற. 13 பேரை கூட்டு போயிருந்த, இப்போ 22 பேரை கூட்டு போற. தண்ணி கேன் போடுறவனை கூட கூட்டு வந்து கூட்டணி வச்சுக்கிறேன். யாரை சொல்றீங்க? எந்த கட்சியை சொல்றீங்க? இல்லை, அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போட வந்தவனை கூட
கூட்டு வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லி நீ கூட்டு போகிற, இது ஏதோ பெரிய ராஜதந்திரம்னு நீ நினைக்கிற, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்றதை நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறோம். சரியா? கருணாஸுக்கு அவன் முன்னாடியே ஓட்டு போடாது, அவனை கூட்டு வச்சு பேசுகிற. சரியா? இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் காலத்துக்கும். உண்மை என்னென்னா, உன்னோட கூட்டணி சேரக்கூடிய தகசமான கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம்னாக்க காங்கிரஸ், விசிகா, இது ரெண்டும் சொல்லலாம். இந்த ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க? விசிகா இன்னும் முடியல. காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? அவங்க விருப்பப்படலை, விரும்பாம தான் அவங்க வந்து அங்கே போய் இருக்காங்க. அப்படிங்கிறது அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இல்லை. சரி, ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. அது ரொம்ப தெளிவாக நான் உறுதியாக இல்லை, காங்கிரஸ்காரங்க உறுதியாக இருக்காங்க. அடுத்தது விசிகா. விசிகா எடுத்தாலும் தலித் மக்களுக்கு எதிரான இத்தனை கொடுமைகள்ன்றது அந்த தொண்டர்கள் பார்த்து தானே இருக்காங்க. நமக்கு இரட்டை இலக்கத்தில் இவங்க சீட்டு கொடுத்துக்கலன்னா நாம் கண்டிப்பாக ஓட்டு போட முடியாதுன்றதை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. சரியா? அப்போது நீ வந்து ஏதோ பெருமை நினச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நீ எத்தனை கூட்டத்தை சேர்த்து வச்சாலும் அவன் திரும்பவும் சொல்கிறோம், இல்லை இவங்க கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறது இல்லை, எண்ணிக்கை அளவில் நீ என்னாலும் காமிச்சிக்க, ஆனால் அது வலுப்பெற்ற அல்லது வலுவான ஒரு கூட்டணியா என்றால் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக ஆரம்பத்துலேன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போது கடைசியாக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினோட வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு பயணம், ஏதாவது ஒரு ஊருக்கு பயணப்படுறது, ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு டின்னர், ஸ்டாலின் அவர்களுடன் ஒரே திரையரங்கத்தில் உட்காந்து ஒரு படம் பார்ப்பது, 3த்துல வந்து கிஷோர் ஏதாவது ஒன்றரை செலக்ட் பண்ணி ஆகணும்னா எதை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு பயணம். ஏன்? டெல்லி திகார் வரைக்கும். ஒரு அன்பான பயணமாக இருக்கும்னு பார்த்தேன். ஆமாம், வம்பான பயணமாக இருக்கும். 3 ஆப்ஷனில் கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கரெக்டான ஆப்ஷனாக பிடிச்சிட்டிங்க. எனிவே, இதேமாதிரி டெய்லி உங்களோட வித்தியாசமான கொஸ்டின்ஸோட திருப்பி வரேன். இன்னைக்கு இதோட நான் வந்து விடைபெற்றுக்கிறேன். மிக்க நன்றி.